ஹாய் ஹலோ வெல்கம் டு யாஸ்மின் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெண்பொங்கல் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே குறைவாக டேஸ்டியான முறையில் எப்படி ரெடி பண்ணலான்றதை பற்றி வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடிக்கடி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வெண்பொங்கல் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இது சரியாக ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணி அரிசி எடுக்கிறோமோ அதே கப்லேயே தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுக்க போகிறோம். இப்போது இதை நம்ம பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போது இது கூடவே அதே கப்லேயே ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துருக்கோங்க. நம்ம 1க்கு 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்தும் செய்யலாம். ஆனால் சாப்பிடும்போது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம 3/4 பங்கு அளவுக்கு எடுத்துக்கிறோம். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த கப்பில் தான் அரிசி அளந்தோம் இல்லையா. இப்போது தண்ணி 1 கப்பு அரிசிக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது 1:3 ரேஷியோ அளவுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசிக்கான தண்ணி மட்டும் 3 கப்பு சேர்த்துட்டோங்க. இப்போது அதே கப்லேயே நம்ம பருப்பு அளந்தோம் இல்லையா. பருப்பு எந்த அளவுக்கு அளந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம 3 கப் அளவுக்கு பருப்புக்கும் தண்ணி சேர்க்க போகிறோம். 2, 3. இப்போது பருப்புடைய தண்ணியும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பொங்கல் ரொம்ப குழைவாக சரியான அளவாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ உப்பை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது இதை மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் கொடுத்து நல்லா குழைவாக ஆகிறவளுக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு 5 விசில் நான் கொடுத்து எடுத்துருக்கேங்க. வாங்க எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு குழைவாக நமக்கு பொங்கல் ரெடியாகி வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி குழைவாக நமக்கு ரெடியாகி வரும். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் தண்ணியை சேர்த்து ரெடி பண்ணுங்கள். இப்போது இதை ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாங்க. அதுக்கு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் கூட நீங்கள் எண்ணெயும் சேர்த்து கூட தாளிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, இது 2த்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுலாங்க. இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இஞ்சி நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பை உடைச்சு முழுசாகவும் நம்ம சேர்த்துருக்குறோம். கடைசியாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே கடைசியாக 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை இலைகளை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுறதுக்கு பிறகு நம்ம வச்சுருந்த பொங்கலில் இதை சேர்த்துக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது கடைசியாக இது எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே மணமாக ரொம்ப டேஸ்டியாக நம்மளுடைய பொங்கல் நமக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையான பொங்கல் உங்களுக்கும் கிடைக்கும். பாருங்கள், பார்க்கும்போது இந்த அளவுக்கு டேஸ்டியாக குழைவாக ரெடியாகி நமக்கு வந்திருக்கு. நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.